ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆலி கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா பிஸ்கட். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செய்திடலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 1 கிலோ மாவை போடுறேன். இன்னைக்கு இந்த 1 கிலோ மாவில் சேர்க்கறதுக்காக 600 கிராம் சீனி எடுத்துருக்கேன். அந்த சீனியை மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போடலாம். ஐம்பது கிராம் ரவை எடுத்து அதையும் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் போடலாம். எல்லாமே போட்டு நல்லா கலந்து விடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் போடுறேன், மணமாக இருக்கிறதுக்காக. ஒரு சின்ன பிஞ்சு உப்பு, ஒரு சின்ன பிஞ்சு சோடா உப்பு, எல்லாமே போட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம போட்ட எல்லா பொருளுமே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுவோம். அடுத்ததா 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யையும் உருக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். கட்டியாக போட்டால் எல்லா இடமும் படாது. அதனால நம்ம லேசாக உருக்கி இதில் ஊற்றலாம். ஊற்றி நல்லா கலந்து விடலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுக்கலாம். நல்லா அடித்து உருட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுக்கலாம். எடுத்து 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இது ஊறட்டும். ஊறின பிறகு அடுத்ததாக நம்ம எடுத்து விரித்து கேக்கு கட் பண்ணலாம். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா ஒரு பீஸ் மாவு எடுப்போம். எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம கட்டையில கொஞ்சம் மாவு போட்டு, சீனி போட்டிருக்கனால பலகையில ஒட்டும். அதனால அடியில கொஞ்சமா மாவு போட்டு முதல்ல கை வச்சு லேசா அழுத்தி கொஞ்சமா விரிச்சு விடுவோம். லெவலா எல்லா இடமும் விரிச்சு விட்டுட்டு நம்ம கட்டையை வச்சு உருட்டலாம். உருட்டி நமக்கு என்ன ஷேப்பில் இது வேணுமோ அந்த அளவில் நம்ம கட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 2 ஷேப்பில் கட் பண்ணுறேன். பாருங்க, நல்லா உருட்டி ரொம்ப நைஸாக உருட்டக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப நைஸாக நம்ம உருட்டணும்னா அது எண்ணெயில் போட்டோன்னா கரிஞ்சிரும். அதனால் இந்த அளவு திக்னஸில் உருட்டி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம். மாவை நல்லா உருட்டி பரத்திட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அது பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். ரவுண்டாக வேணும்னா ஒரு பாட்டில் மூடியை வச்சு இதில் நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் எடுக்கலாம். இப்படி நம்ம கலந்து வச்சிருக்கிற எல்லா மாவையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததா இனி பொரிக்கலாம். வாங்க பொரிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பிஸ்கட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் புகை வர அளவு சூடு பண்ணாதீங்க. அந்த உள்ளே வேகாது, வெளியில் வெந்திருக்கும். அதனால சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கலாம்.
ஒரு பக்கம் கலர் மாதிரி வந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் பொரிச்சு எடுக்கலாம். இப்படி 2 பக்கமும் பொரிஞ்ச பிறகு நம்ம அதை எண்ணெயிலேருந்து கோரி எடுத்துடலாம். இப்போது சுவையான மைதா பிஸ்கட் ரெடி. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆலி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.